வெல்கம் டு ஹவர் கேஜெட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது ஹெச்பி பிராண்டட் லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்க்குறதுன்னா ஹெச்பி எலைட் புக்குங்க. ஹெச்பி எலைட் புக்கு 360 டிகிரி இது பார்த்தீங்கன்னா இது நியர்லி 1 lakh பக்கம் வருதுங்க. இது வந்து i5 11th ஜென்ரேஷன் வித் 16 GB ரேமோட வித் 256 SSDயோட வருதுங்க. இதோட ப்ரைஸ் வெறும் 36,000 தான் தர்றோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். காலேஜ் கோயர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். டச் ஸ்க்ரீனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 360 டிகிரியாகவும் யூஸ் பண்ணி டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வெறும் 36,000 தான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எலைட் புக்கில் உங்களுக்கு டச் இல்லாமல் மாடல் வருது. இதுவும் எலைட் புக் வந்து 840 G7. இது பார்த்தீங்கன்னா இது வித் i5 ப்ராசஸர் வித் 11th ஜென்ரேஷன் வித் 16 GB ரேம் வித் 256 SSDயோட வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 30,000 தான் வருது. வெறும் 30,000 தான் வருதுங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெச்பிலேயே ப்ரோ புக்குங்க. இதுக்குள்ள லோ பட்ஜெட்டு உங்களுக்கு 23,000 வருதுங்க. இது i5 10th ஜென்ரேஷன் 8 GB ரேம் இருக்குது. இதில் 256 SSD இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து தெளிவாக இருக்கும், எந்த ஸ்க்ராச்சஸோ டென்ஸோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் காலேஜ் கோய்ஸ்க்கு இந்த லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா இது நல்ல லேப்டாப்புங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பிலேயே அதே i5 11th ஜென்ரேஷனில் உங்களுக்கு 8 GB 512 SSDயோட வருதுங்க. இது வெறும் வந்து 24,000 தான் வருது உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பெவிலியன் மாடல், இது நோட் புக் மாடலு, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வெறும் 24,000 தான் வருதுங்க. i5 11th ஜென்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து i3ல 11th ஜென்ரேஷனுங்க. இது வெறும் வந்து 18,000 தான் வரும் உங்களுக்கு. இது வந்து i3 11th ஜென்ரேஷன் 8 GB ரேம் இருக்குங்க, 512 SSDயோட வருதுங்க உங்களுக்கு. இதுவும் வந்து ஸ்லிம் மாடல். இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் 18,000 தான் வருதுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிராண்டட் லேப்டாப்ஸுங்க. இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் எல்லாம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் 1 lakh பக்கம் வருது. இதெல்லாம் வந்து 70,000-80,000 வருதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 50,000-60,000 வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 54,000 அந்த மாதிரிலாம் வருது. இது எடுத்துக்கிட்டேன்னா 34,000. ஸோ நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது. இது வெறும் 36,000 தான். இது 30,000. இது வந்து 23,000. இது வந்து 24,000 i5 11th. தென் திஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட்டு i3 11th ஜென்ரேஷனில் உங்களுக்கு 8 GB 512 வருது. உங்களுக்கு வெறும் 18,000 தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.